எப்பதான் இது முடியும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் வார் போயிட்டு இருக்கு. பட் நிஜமாவே யார் இந்த ஹமாஸ்? டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா இல்ல ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்டா? அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. Hi guys, I'm Sridevi Shekmar and this is யார் இந்த ஹமாஸ்? என்னது ஸ்பேஸ் ஸ்டேஷன் தோல்வியும் கொடுத்து நீ என்னது கண்ணத்திலே ஒண்ணு விட்டு தொடச்சிட்டு திரும்பறதுக்குள்ள 1987 ஃபர்ஸ்ட் இன்டிஃபாடா. இஸ்ரேல் காசா ஸ்ட்ரிப்பையும் வெஸ்ட் பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுச்சு. இது பாலஸ்தீனியனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இஸ்ரேலுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, போராடினாங்க. காசா ஸ்ட்ரிப் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் அடுத்த இருக்க ஒரு மெடிட்டேரியன் கோஸ்ட்ல இருக்க ஏரியா தான் காசா ஸ்ட்ரிப். மெடிட்டேரியன் கோஸ்ட்னா என்ன அப்படின்னா, ரெண்டு நிலப்பரப்புக்கு இடையில இருக்க ஒரு சீ தான் மெடிட்டேரியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கோஸ்ட்ல இருக்க ஒரு ஏரியா தான் காசா ஸ்ட்ரிப். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். 2007 இருந்தே இந்த காசா ஸ்ட்ரிப் இஸ்ரேல் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 2 மில்லியன் வருஷத்துக்கு மேல அங்க பாலஸ்தீனியன்ஸ் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரிதான் வெஸ்ட் பேங்க், ஜார்டன் அண்ட் இஸ்ரேல் கிட்ட இருக்க ஒரு லேண்ட் ஏரியா. இந்த லேண்ட் ஏரியால இஸ்ரேல் பாதியும் பாலஸ்தீனியன்ஸ் பாதியும் உரிமை கொண்டாடுறாங்க. இதுல என்ன ப்ராப்ளம்? இந்த லேண்ட் ஏரியாஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பாலஸ்தீனியன்ஸ் இங்கதான் ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு இண்டிபெண்டா ஒரு கண்ட்ரி வேணும். ஆனா அதே சமயம் இஸ்ரேலும் அது தன்னுடைய இடம் அப்படின்னு உரிமை கொண்டாடுது. அதுதான் இங்க ப்ராப்ளமே. இதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகைன் நம்ம 1987க்கு போகணும். முஸ்லிம் பிரதர்ஹுட் இது ஒரு இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன். இவங்க சில சேரிட்டபிள் ஒர்க்ஸ், நிறைய சோஷியல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாவே போராட்டங்களையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்துதான் ஹமாஸ் உருவாச்சு. ஹமாஸ், ஹரகத் அல் முக்வாமா அல் இஸ்லாமியா. இவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இஸ்லாமிஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ரெசிஸ்டிங் இஸ்ரேல் ஆக்குபேஷன். இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்ப்போமா? ஹமாஸ்க்கு முன்னாடி பாலஸ்தீனுடைய முக்கியமான பொலிட்டிக்கல் குரூப் அப்படின்னா அது பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன். இவங்க 1980ல இஸ்ரேல் கூட அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. பட் இது சில பாலஸ்தீனியன்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. ஆஸ் யூசுவல் ஹமாஸ்க்கும் இது பிடிக்கல. 1993 PLO அதாவது பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இஸ்ரேல் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. OLSO, ஆஸ்லோ அக்ரிமெண்ட். இது ஒரு பீஸ் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் மூலமா பாலஸ்தீனியன்ஸ் வெஸ்ட் பேங்க்லயும் காசா ஸ்ட்ரிப்லயும் சில ஏரியாஸை ரூல் பண்ணிக்கலாம். அதே சமயம் PLO இஸ்ரேல ஒரு கண்ட்ரியா ரெகனைஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி இஸ்ரேலும் PLOவை பாலஸ்தீனியன் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா ரெகனைஸ் பண்ணுச்சு. பட் இதனால பீஸ் கிடைச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த டைம்ல தான் ஹமாஸ் PLOவை விட ஸ்ட்ராங்கான ஆர்கனைசேஷன் தனக்கு தானே அறிவிச்சுக்கிட்டாங்க. 2006ல என்னதான் ஹமாஸ் பாலஸ்தீனியன் எலெக்ஷன்ல வின் பண்ணி ஷாக் கொடுத்திருந்தாலும் சீக்கிரமாவே எல்லாமே மாறிடுச்சு. 2006 பாலஸ்தீனியன் எலெக்ஷன்ல வின் பண்ணியிருந்தாலும் யுஎஸ்ஏவும் இஸ்ரேலும் அதை ஒரு கவர்மெண்டா ரெகனைஸ் பண்ணவே இல்லை. 2007ல ஹமாஸ் பாலஸ்தீன் லீடர் கூட சண்டை போட்டு காசாவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு. அதே சமயம் வெஸ்ட் பேங்கை PLO கண்ட்ரோல்ல எடுத்துக்கிச்சு. அப்பதான் உண்மையான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஹமாஸ் காசாவை டேக் ஓவர் பண்ணதுல இருந்தே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் கான்ஃபிளிக்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல பாதிக்கப்பட்டது என்னவோ மக்கள் தான். 2008 ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட் ஃபயர் பண்ணுச்சு. பதிலுக்கு இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் கேம்பெயின் நடத்துச்சு. 2014 காசா கான்ஃபிளிக்ட். 2000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன் மக்கள் கொல்லப்பட்டாங்க. 73 இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டாங்க. 2021 ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எதிராக 4000 ராக்கெட் லான்ச் பண்ணுச்சு. 2023 அக்டோபர் 7 இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுச்சு, which led to the big இஸ்ரேல் ஹமாஸ் வார். பட் ஏன் இஸ்ரேல் ஹமாஸ் அட்டாக் பண்ணுச்சு? ஏன்னா வெஸ்ட் பேங்க்லயும் ஜெருசலம்லயும் இஸ்ரேலி மிலிட்டரி பண்ண தாக்குதல்னால. அது மட்டும் இல்லாம அல் அஸ்கா மாஸ்க்ல இஸ்ரேலி மிலிட்டரி அப்பாவி பாலஸ்தீனியன் மக்கள் மேல தாக்குதல் பண்ணதுனால ஹமாஸ் பதிலடி கொடுத்துச்சு. அதனாலதான் 2023ல இந்த அட்டாக் பண்ணுச்சு. அது இது வரைக்கும் எவ்வளவு சீரியஸா போகுதுன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, ஹமாஸ்ல ஏன் டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்றோம்? பிகாஸ் அவங்க நடத்தின ராக்கெட் அட்டாக்ஸ், சூசைட் பாம்ஸ், எத்தனையோ கிட்னாப்பிங் பண்ணியிருக்காங்க. நிறைய அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவே இல்லை. இதனாலதான் சிலர் ஹமாஸை டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. ஹமாஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க ஹமாஸ் பாலஸ்தீன் மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுச்சு. பாலஸ்தீனியன் லேண்ட்ஸை இஸ்ரேல் கிட்ட இருந்து காப்பாத்துச்சு, மக்களுக்கு உதவி பண்ணுச்சு. ஆனா இஸ்ரேல் தான் அப்பாவி மக்களை கொன்னுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் ஹமாஸை அப்போஸ் பண்றவங்க
ஹமாஸ் பாலஸ்தீனியன் மக்களை ஷீல்டா யூஸ் பண்ணுது, அவங்களுடைய வாழ்க்கைய பணயமா வைக்குது, நிறைய சூசைட் அட்டாக்ஸ் பண்ணிருக்கு. இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அதனால ஹமாஸ் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் உங்ககிட்ட விடுறேன், ஹமாஸ் ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்டா இல்ல டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ லைக் பண்ணுங்க. பை.